நம்ம டெல்டா ரீஜனில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புது நாளும் ஒரு புது லைஃப் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா, இதே டெல்டால பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஃபேமிலிஸ் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும், ஒரு பெரிய போராட்டத்த பயத்தோட ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட பேரு டாக்டர் விஜய் ஆனந்த். என்னோட பல வருஷ கனவு, விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்டா ரீஜன்ல இருக்க அண்டர் பிரிவிலேஜ்ட் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, தங்கச்சிகளுக்கு உயிரை காப்பாற்றுற கேன்சர் சர்ஜரிஸ் ஃப்ரீயாக பண்ணுங்கிறது தான். ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது, உங்கள் குழந்தையோட உயிரா, இல்லை கையில் கடைசி காசான்னு சூஸ் பண்ண நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷனில் 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் நமக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு பயத்துலையும் ஏக்கத்துலையும் தவிச்சு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோற்று போய் நிற்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இனி யாருக்குமே வரக்கூடாதுன்னு ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் டெல்டா கேன்சர் ஃபவுண்டேஷன். டெல்டா கேன்சர் ஃபவுண்டேஷனில் ஒரு நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம். இனி ஒருத்தர் கூட பணம் இல்லைங்கிற ரீசனுக்காக உயிர் விட நிலைமைக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வழியை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இனி யாரும் ஏமாற்றத்தோடு திரும்பி போக தேவையில்லை. எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன்சர் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. நம்ம டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒருத்தர் உயிரை காப்பாற்றுற சான்ஸை குறைச்சிட்டே இருக்கும். நாங்கள் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த ஒரு சோஷியல் காஸ்க்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத பல பேரோட வாழ்க்கைக்கு ஒரு புது வழியை காமிக்கிறது தான். நம்பிக்கை இழந்து நிற்கிற பல பேரோட வாழ்க்கையை மாற்றுற பவர் உங்ககிட்ட இருக்குது. யூ ஹோல்ட் த பவர் டு ஸ்ப்ரெட் ஹோப். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு ஷேர் ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிட்டுருக்க யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றின புண்ணியம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் போய் சேரும். நாம் சேர்ந்து நின்னோம்னா ஒருத்தர் கூட தனியாக போராட வேணாம்.